தீராத வினைகள் பாவங்கள் ஆகியவற்றை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் அருளக்கூடிய ஆற்றல் மிக்கது வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த தீபம் ஏற்றினால் முருகனிடம் கேட்டது கிடைக்கும். சிவபெருமான் மற்றும் விநாயகர் வழிபாட்டுக்குரிய ஆவணி மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமையில் வரும் சஷ்டி மிகவும் விசேஷமானதாகும். முருகப்பெருமானை மனதார வேண்டி அவரிடம் முன்வைக்கும் அனைத்தையும் விரைவாக நிறைவேற்றி தரும் ஆற்றல் மிக்கது வளர்பிறை சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவரது அருளை முழுமையாக பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற திதி சஷ்டி திதியாகும். வளர்பிறை தேய்பிறை இரண்டிலும் சஷ்டி திதி வந்தாலும் நாம் முருகப்பெருமானிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் எதுவானாலும் அது உடனடியாக நிறைவேறுவதற்கும் முருகப்பெருமானின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கும் வளர்பிறை சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. வளர்பிறை சஷ்டி திதி அன்று முருகனுக்கு விரதம் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமலோ பக்தியுடன் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்பிறை சஷ்டி ஆகஸ்ட் 29 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. வெள்ளிக்கிழமையில் வரும் சஷ்டி மிகவும் விசேஷமானது. அதிலும் வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. இது முருகனின் அருளை விரைவாக பெற்றுத்தரக்கூடியதாகும். அது மட்டுமல்ல, சஷ்டி மற்றும் விசாகம் ஆகிய இரண்டிலும் விரதம் இருந்து இரட்டிப்பு பலனை தரக்கூடிய அற்புதமான நாளாகும். ஆகஸ்ட் 28 மாலை 5:42 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 29 இரவு 7:39 வரை சஷ்டி திதி உள்ளது. அதோடு ஆகஸ்ட் 29 காலை 11 மணிக்கு விசாக நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது. வளர்பிறை சஷ்டி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். வீட்டில் முருகனின் சிலை அல்லது வேல் வைத்திருந்தால் அதற்கு பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீறு, தேன் போன்ற ஏதாவது 3 பொருட்களை பயன்படுத்தி அபிஷேகம் செய்து முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் முருகனுக்கு நடைபெறும் அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதோடு வீட்டிற்கு வந்து முருகன் படம் அல்லது சிலைக்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபடுவதால் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வேண்டும் என்பவர்கள், அதிகமான தடைகளை சந்திப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. கடன் பிரச்சனை தீர சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் வளர்பிறை சஷ்டியில் ஒரு தட்டில் துவரம் பருப்பை பரப்பி அதன் மீது 2 அகல் விளக்குகளின் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றலாம். இது தவிர வேறு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் முருகனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். வளர்பிறை சஷ்டி அன்று கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற ஏதாவது ஒரு பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. இது எதுவும் முடியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லவோ எழுதவோ செய்யலாம். இதுவும் அதிக பலன் தரக்கூடிய வழிபாடாகும். இந்த முறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அவர் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நலத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.